60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கொடைக்கானல் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆளை பிக்ஸ் பண்றாங்க இந்த கவர்மெண்ட். அதுவும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் பத்திரங்களை பதிவு செய்யக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் இல்ல, டிஆர் சிட் ஃபண்ட். சிட் ஃபண்டுக்குன்னு ஒரு தனியா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறார். அவரை அழைச்சிட்டு வந்து இங்க ஒரு நாள் இவங்க வந்து இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, கோர்ட்டோட ஆர்டர்ல டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருந்ததுன்னா பதிவு செய்யலான்னு இருந்ததுனால அவங்க பதிவு செஞ்சிட்டாங்கன்னு சொல்றார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றது அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்றார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் இன் ஆர்டர் கேன் ரிஜிஸ்டர் கோர்ட் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனால் மேல்முறையீட்டுக்கு போன இடத்துல அரசு தரப்பு வாதம் என்னவென்னு சொன்னா, HRNC டிபார்ட்மெண்ட் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அழுத்தத்தின் காரணமாக சப் ரிஜிஸ்ட்ரார் இவற்றை பதிவு செய்திருக்கிறார் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. HRNC மினிஸ்டர் ஒன்று சொல்றார், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஒன்று சொல்றார், கோர்ட்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த ஒரு இத்தகைய ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்ப இதுல எது உண்மை? நான் என்ன கேட்கிறேன்னா, யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தது? ஒரு கோர்ட்டோட ஆர்டர் வருதுன்னா அந்த கோர்ட் ஆர்டரை ஒப்பீனியன் கேட்கணும் சப் ரிஜிஸ்ட்ரார். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து லெட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது எல்லா லேண்டையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, எதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, எது கோயிலுக்கு சொந்தமானது, எது அரசுக்கு சொந்தமானது ஒரு பதிவேடு இருக்கு. அப்போ இந்த நிலம் அரசுக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்ற பதிவேட்டில் இருக்கும்போது இதை வெரிஃபை பண்ணணும் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கு, இது பதிவு செய்யப்படல, வெள்ளிக்கிழமைக்கு இருந்த ஆபீசர் அதை வாங்கி வச்சு ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல, திங்கக்கிழமைக்கு நம்ம வந்து ஒருவேளை அவர் இன்னோசன்ட் ஆபீசரா இருந்தா திங்கக்கிழமை வந்து நான் வந்து உட்காரும் போது ஏன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்க? அப்ப அந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் இருப்பாங்க, டெப்டி ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, அவங்க கிட்ட அதை கேட்டு விசாரிச்சிருக்கணும். இது எல்லாம் எதுவுமே செய்யாம இவங்க பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுல ஒரு சதி இருக்கு, இது ஒரு பினாமி டிரான்சாக்சன் இருக்கு. 15 லட்சம் ரூபாய் ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டியை பணம் கட்டுறாங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுகிற இவற்றை பதிவு செய்யப்பட்டதா கிரயம் செய்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 2 நபர் இதுவரை யார் என்று போலீஸ் தரப்புல காட்டல. அவங்க 2 பேருக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாயில மதிப்பீட்டில் ஒரு சொத்தை வாங்குவதற்கான பொருளாதார ரீதியில் பலம் வாய்ந்தவர்கள் இல்லை என்பது எங்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி 2 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து பண பரிவர்த்தனை செய்ய முடியும்? இப்போ இந்த வழக்கு, இதே வழக்கு சம்பந்தமா ஒரு தம்பி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறார், வினோத் சூர்யாங்கிறவர். அந்த சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதை உடனடியா கைது பண்றாங்க. நீதிமன்றம் இன்னைக்கு கண்டிச்சிருக்குது. எதுக்கு நீங்க சோசியல் மீடியாவில் டிஃபமேஷன் செக்ஷன்ஸ் போடுறதை விட்டா நீங்க ஏன் பயங்கரவாத கலவரம் மேற்கொள்ற இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்கன்னு கோர்ட் கேக்குது. அப்ப இதுல இருந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பதற்றம், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதற்றம், இந்த பிரச்சனையில எங்க நாங்க மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு யார் பேசினாலும் உடனே வாயை அடைக்கிறதுக்காக இந்த வழக்கு போடுறது கைது பண்றாங்க. இவ்வளவு முனைப்பு காட்டுகிற தூய்மை ஆட்சி ஏன் டோல் நம்பர் எல்லாம் கொடுத்து கேபினட் மீட்டிங்ல வந்து யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர், நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன், ரியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். டூப் சீஃப் மினிஸ்டர் இந்த நம்பர்கள்லாம் கொடுக்கக்கூடிய இந்த டூப் சீஃப் மினிஸ்டர் ராத்திரில பாஞ்சு சமூக வலைதளங்கள்ல போஸ்டிங் போட்டவங்க கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த சப் ரிஜிஸ்ட்ராரை கைது செய்யல? அது மட்டும் இல்ல, இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா கவர்மெண்ட் பிளேட்டர் ஒப்பீனியன் வாங்கிருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரை இன்னும் இவங்க அக்யூஸ்டா பிக்ஸ் பண்ணல? இதுக்கு முன்னாடி இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஏன் லீவ்ல போனாரு? அவர் ஏன் இன்னும் இவங்க பிக்ஸ் பண்ணல? இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். இது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்சன் இருக்கு. இது ரொம்ப காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்டது. திமுகனாலே இந்துக்களுக்கு எதிராகவும் கோயிலுடைய வழிபாட்டுகளுக்கு எதிராகவும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இந்த சமூகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் கோயில் நிலத்தை பாதுகாத்தோம்.